ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக காரியத்தை குறித்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் பயப்படுற எந்த காரியமும் உங்கள் குடும்பத்தில் சம்பவிக்காது. அப்படி சம்பவிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் களி கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ களி கூறும்போது இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைக்கற்களும் மாறி போகும். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 65:18. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நல்லா பார்க்குறோம். இங்கே மகிழ்ந்து களி கூறுங்க. நான் உங்களை என்ன செய்கிறேன்? என் ஜனமாக நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளில் எந்த காரியத்திலெல்லாம் ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு புது சிருஷ்டியாய் உங்களுடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை தேவன் இந்த நாளில் உன் குடும்பத்திலே கொடுக்க போகிறார். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறபடியினால் நீங்கள் களி கூர்ந்து அவரை நோக்கி பார்த்து துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு வேலையை குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா? என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? பிள்ளைடைய திருமண காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கீங்களா? இங்கே பயப்படாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறாரு. அதனால தான் பார்க்குறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்டில் நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்காது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாளிலே உங்களை மாற்றப் போகிறார். எல்லா காரியத்திலும் இருக்கிற பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பாவ சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அனைத்தையும் தேவன் இந்த நாளிலே எடுத்து போட்டு இந்த நாட்டில் ஒரு விடுதலையின் அபிஷேகத்தோடு உங்களை துதிக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த காரியமும் இந்த நாளில் சம்பவிக்காது. எல்லாவற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புது சிருஷ்டியை தேவன் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் பழைய பாவமான மனுஷன் என்ன செய்கிறான்? முடிந்து போகிறான். புதிய சிருஷ்டி அங்கு உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை உடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காதபடிக்கு, குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்காதபடிக்கு நீர் வேலி அடைத்து ஒரு புது சிருஷ்டியாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் இறங்குவதும் இல்லை, ஆயிடுவதும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் அவர்களோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.